காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் நாளை முதல் பாத யாத்திரை போக வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். யாத்திரை செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார். தொடர்ச்சியாக இன்று நாள் முழுவதும் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. அதன் பின்னராக இறுதியாக அஜய்குமார் பேசும் பொழுது மாவட்ட தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மாவட்டத்தில் யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். வெகு விரைவில் அதற்கான திட்டமிடலை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதன் பின்னராக நீங்கள் உங்களது யாத்திரையை மேற்கொள்ளுங்கள், எதுவும் உங்களை தடுக்க போவதில்லை. கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால், அதிக அளவு வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயம் இந்த யாத்திரையை செய்ய வேண்டும் என்பதை அஜய்குமார் தனது பேச்சின் மூலமாக சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தி 4000 கிலோமீட்டர் நடக்கிறார். மாவட்ட தலைவர்கள் உங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு 100 கிலோமீட்டரில் நடக்க முடியாதா என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். ஆகையால் கட்சி வளர்ச்சி என்பது மிக முக்கியம். அதற்காக யாத்திரை செல்வது, மக்களை சந்திப்பது, வீடு வீடாக சென்று சந்திப்பது என்பது மிக முக்கியமானது. நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் விதத்தில் 100 கிலோமீட்டரை கவர் செய்ய வேண்டும் என்பது அஜய்குமாரின் பேச்சாக இருந்திருக்கிறது. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.